சோ ஆர்சிபின்னு சொல்லும்போது ஆர்சிபிலே இருக்கிற ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன் தினேஷ் கார்த்திக் இந்த வருஷம் நான் எடுத்தா இவர் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி எடுத்த ஒரு பிளேயர். அதுக்கு காரணம் போன சீசன் இவர் வச்சிருந்த ஸ்டாட்ஸ் தான். ரீப்ளேஸ்மெண்டா வந்து 12 மேட்சஸ் விளையாடி 435 ரன்ஸ் அடிச்சு பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு கேகேஆருக்கு. கேகேஆர் லாஸ்ட் சீசன் வந்து இவர் ஆக்ஷன்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு அவரோட கண்ட்ரி இங்கிலாந்துக்கு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஆனா எந்த டீமுமே வந்து அவரை எடுக்கல. அன்பார்ச்சுனேட்லி கேகேஆர் எடுத்த அந்த ஒரு பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேசன் ராய். ஜேசன் ராய் வந்து சில பர்சனல் இஷ்யூஸ்னால எங்களோட இங்கிலாந்து திரும்பினதுனால அவரோட ரீப்ளேஸ்மெண்டா வந்து நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில் சால்ட் அந்த சீசன் ஆடி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி எஸ் பில் சால்ட் இன்னைக்கு ஆர்சிபிக்கு வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அந்த சீசன் வந்து ஒரு ரிமார்க்கபிளான சீசன் பில் சால்ட்டுக்கு. லாஸ்ட் சீசன் கேகேஆருக்கு எப்படி ஆடினார் நிறைய பேர் பார்த்திருப்போம். இங்கிலாந்துல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இந்தியாவில் நல்லா ஆடுறதே பெரிய விஷயம். இந்த பேட்ஸ்மேன் வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு இப்போ வரைக்குமே. அண்ட் அதுலயுமே ஸ்பெசிஃபிக்கா அந்த 2023 சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா தான் இல்ல. சோ அதை பேஸ் பண்ணி கேகேஆர்ல பயங்கர சக்சஸ்ஃபுல். இப்போ ஆர்சிபிக்கு எப்படி ஆறான்னு நம்மளுக்கே தெரியும். சூப்பரா செம்ம ஸ்ட்ரைக் ரேட். நீ ஸ்ட்ரைக் ரேட் சொல்ல மறந்துட 180 ஸ்ட்ரைக் ரேட் அவர் போன வருஷம் எவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவா ஆடிட்டு இருந்தாரு. கேகேஆர் கப் அடிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ்மே கண்டிப்பா ஜேசன் ராய். ஜேசன் ராய் தான் கரெக்ட் தான் சொன்னேன். ஜேசன் ராய் அவர் போனதுனாலதான் சால்ட் வந்தாரு.